ஹலோ காய்ஸ்! இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஒரு டாப் 3 கேரக்டர்ஸோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றத பார்க்க போறோம். ஸோ இந்த பிளஸ் அண்ட் வீக்னஸ்ன்றது நம்ம நருட்டோ சீரிஸ்ல உள்ள எல்லாருக்குமே இருக்கும். இது இல்ல அப்படின்னு நம்மளால ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிளஸ் அண்ட் மைனஸ பத்தி நான் சொல்லியிருக்கேன். அப்படி எனக்கு தெரியாத சில கேரக்டர்ஸோட பிளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க புதுசா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல நம்ம சாஸ்கே உச்சிகா தான் இருக்கான். நம்ம சாஸ்கே உச்சிகாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம சாஸ்கே கிட்ட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, அவனோட அண்ணனை நம்ம இட்டாச்சி உச்சிகா கில் பண்ணுறது தான். என்னது நம்ம இட்டாச்சி உச்சிகா கில் பண்ணுற ஒரு ப்ளஸ்ஸானு சொல்லி கேட்டிங்கன்னா, அது இங்கே ப்ளஸ் கிடையாது. இட்டாச்சி பழிவாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவன் லீஃப் வில்லேஜை பழிவாங்கணுன்ட்டு சுற்றிருப்பான். இப்போது இங்கே இதுவுமே ப்ளஸ் கிடையாது. ஆனால் அப்படி பழிவாங்க போன இடத்துல 4 காகேஷியுமே ரீஅனிமேஷன் பண்ணி நம்ம நருட்டோ கூட நின்று ஃபைட் பண்ணியிருப்பான். 4th கிரேட் நிஞ்சா வார் ஃபுல்லாகவே அவன் ரீஅனிமேஷன் பண்ண 4 காகேஸுமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம சாஸ்கே உச்சிகா நினச்சிருந்தா நம்ம லீஃப் வில்லேஜ் அழிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவன் அப்படி பண்ணலை. இது சாஸ்கே உச்சிகாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ சாஸ்கே கிட்டே இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்றதை பார்த்துருவோம். அவன் நம்ம நருட்டோவோட ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகணுன்ட்டு நம்ம லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போனது தான் முதல் மைனஸு. ஸோ இது அவ்வளோ பெரிய மைனஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்லிட முடியாது. பட் அவன் குறுக்குவழி சூஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் இருக்குது. ஸோ அடுத்து 2வது இடத்துல நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நம்ம நருட்டோ கிட்ட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, அவனுக்கு என்னதான் எல்லாருமே கெடுதல் செஞ்சாலுமே அவன் திருப்பி யாருக்கும் கெடுதல் செஞ்சதில்லை. அவனை சின்ன பையனாக இருக்கும்போதே அவனை 9 டெயில்ஸ் பீஸ்ன்னு சொல்லி தான் பார்த்துருப்பாங்க. இத்தனைக்கும் அவன் சின்ன பையன் கூட யாரும் பாவம் பார்க்கல. அவன் எந்த இடத்துக்கு போனாலும் அவனை அடித்து துரத்தி விட்டுருப்பாங்க. இத்தனைக்கு அவனை எல்லாருமே ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட நம்ம லீஃப் வில்லேஜுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கிறது அவனாக தான் இருப்பான். அதே மாதிரி லீஃப் வில்லேஜ் மக்களும் அவனை தான் தேடி போனாங்க. இருந்தாலும் அந்த டைம்லேயும் அவன் யோசிக்காமல் எல்லாருக்குமே உதவி செய்வான். நியாயப்படி பார்த்தா ஹெல்ப் பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா அவனை ஹேட் பண்ணவங்க தான் எல்லாருமே. பட் இருந்தாலுமே அவன் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான். அதுதான் நம்ம நருட்டோ உசுமாக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ இனி அடுத்து நம்ம நருட்டோ உசுமாக்கியோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்றதை பார்த்துடலாம். அவன் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக மன்னிச்சு விட்டுருவான். அதாவது அவன் எனிமிஸை கூட ஈஸியாக மன்னிச்சு விட்டுருவான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம நாகட்டோ லீஃப் வில்லேஜ் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட சென்சியான நம்ம ஜிரா சென்சியும் கொண்டு இருப்பான். ஏன் நம்ம கக்காசி சென்சியை கூட சேர்த்து கொண்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் லீஃப் வில்லேஜில் உள்ள ஏகப்பட்ட பேரை கொண்டு இருப்பான். ஆனால் அவனோட தப்பு எல்லாத்தையும் புரிய வச்சு அவனால் இறந்து போன எல்லாத்தையுமே அவனை வச்சு ரிவ்யூ பண்ணியிருப்பான் நம்ம நருட்டோ. ஸோ அடுத்து நம்ம ஒபிட்டோ தான் இருக்கான். 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்ததே நம்ம ஒபிட்டோ மதரா தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒபிட்டோவே நம்ம நருட்டோ ரொம்ப ஈஸியாக மன்னிச்சு விட்டுருப்பான். ஸோ நம்ம நருட்டோவோட ஃபாதரான குஷினோ அண்ட் மினாட்டோ நம்ம ஒபிட்டோவை அவனோட மகனாக தான் பார்த்துருப்பாங்க. பட் ஒபிட்டோ அவங்களை எந்த ஒரு கருணையுமே பார்க்காம கில் பண்ணியிருப்பான். இது ஒபிட்டோவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ நம்ம ஒபிட்டோ கிட்டே இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கக்காசி தான் நம்ம ரின்னை கில் பண்ணான்னு தெரிஞ்சும் நம்ம ஒபிட்டோ கக்காசி எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பான். ஸோ நீங்கள் சொல்லலாம் இது ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு. அது என்ன தான் ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே இருந்தாலும் நம்ம ஒபிட்டோ நினச்சிருந்தா நம்ம கக்காசியை கில் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவன் அதை பண்ணாமல் நம்ம டீம்மேட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஃபேமிலிஸாகவே தான் பார்த்துருந்துருப்பான்.